காட்சிகள் புத்தம் புதிய மெகாத்துடன். இந்த பீரியட்ல எனக்கு வெண்பா தான் முக்கியம். என்னோட எல்லா நேரத்தையும் வெண்பாக்காக தான் நான் செலவு பண்ண போறேன். அவ படிச்சு முடிச்சு வேலைக்கு போற சமயத்துலதான் வேற விஷயத்த நான் முடிவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பத்தியே யோசிப்பேன். அதுக்கப்புறம் உன்னை பத்தி என்ன யோசிப்பேன்? ஒரு புட்டிக் ஷாப் மாதிரி வைப்பேன். மல்லி, நான் கேக்குறது உனக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா? அத நீ யோசிக்கலையா? வேண்டாங்க, எனக்கு வெண்பாவே போதும். வெண்பா இருக்கிறப்போ நான் இன்னொரு குழந்தைக்கு ஆசைப்பட்டேன்னா நான் வெண்பாவை நேசிக்கலன்னு ஆடும். நீ அப்படி ஆசைப்பட்டனா வெண்பாவும் அடிக்கடி கேக்குற மாதிரி வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பாவோ இல்ல தங்கச்சி பாப்பாவோ கிடைக்கும்ல? எனக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அந்த கொஞ்ச நாள் நான் கண்டிப்பா அந்த குழந்தை மேல முழு கவனத்தை செலுத்துற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல வெண்பாவை சரியா பாத்துக்க முடியாம போகும். பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததும் நான் வெண்பாவை விட்டுட்டேன்னு தானே தோணும். எனக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாங்க. எனக்குன்னு குழந்தை பிறக்கலனா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. உனக்குன்னு ஒரு குழந்தை இல்லனா உன்னை வேற மாதிரி சொல்லுவாங்க மல்லி. என்ன சொல்லுவாங்க? ஒரு குழந்தை பெத்துக்க முடியாதவன்னு சொல்லுவாங்க, அதானே? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லைங்க. எனக்கு எப்பவுமே என் ஹஸ்பண்ட் என்ன பத்தி என்ன நினைக்கிறாரு, என் பொண்ணு என்ன பத்தி என்ன நினைக்கிறா, அதாங்க முக்கியம். வேற எதுவுமே முக்கியம் இல்ல. எனக்கு வெண்பா மட்டும் போதும், வேற குழந்தைய வேண்டாம். இல்ல இருக்காது, நிச்சயமா அப்படிலாம் இருக்காது. டேய், நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? என் காது பட உன் பொண்டாட்டியும் நாகவும் பேசினாங்க, அததானடா நான் சொல்றேன். ஏய், இங்க பாரு, அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துருந்தா மல்லி அந்த விஷயத்தை முதல்ல என்கிட்ட தான் சொல்லுவா. அத நாகு கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ சொல்ல மாட்டான். அவ்வளோ நம்பிக்கை நீ அவ மேல வச்சிருக்க, என்ன செய்ய முடியும்? அவ இங்க இந்த இடத்துல தான் சொல்லிட்டு இருந்தா, அத நானும் கேட்டேன்டா. மாப்ள, அத அவ முதல்ல உங்ககிட்ட சொல்லுவாளோ இல்ல அவ குடும்பத்துக்கிட்ட சொல்லுவாளோ அது விஷயம் இல்ல. என் மனசுல ஒரு விஷயம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அத பத்தி பேசுறதுக்காக தான் முக்கியமா நான் இங்க வந்திருக்கேன். என்னது? அவ வயித்துல ஒரு குழந்தை உண்டானதுனால நம்ம பொண்ணு வெண்பாவை தொலைச்சிட்டாலோன்னு என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு மாப்ள. ஏன் இப்படி சென்சா இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மல்லி மேல கோவமா இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு பிரச்சனையை உண்டாக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணுங்க. மாமா, என்ன வாய்க்கு வந்ததுல பேசுறீங்க? என் அப்பா யாருன்னு தெரியும்ல, அசால்ட்டா எடுத்து காலி பண்ணுன்னு சொல்றீங்க. நிஷா, உன் அப்பா யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்ல நம்ம குடும்பத்துல ஒரு முக்கியமான இடம்லாம் இருக்கு. ஆனா அவர் அதுக்கான தகுதியோட நடந்துக்கணும். சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசினா அதை கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். என்ன மாமா வாய்க்கு வந்ததுல பேசிட்டாங்க? உங்க பொண்டாட்டி மல்லி கன்சீவா இருக்கா, அது உண்மை. அது மட்டும் இல்லாம அந்த மல்லி நம்ம வெண்பாவையும் தொலைச்சிட்டு வந்திருக்கா, அதுவும் உண்மைதான். அவ தொலைச்சிட்டு வந்து இன்னையோட 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் வெண்பாவை பத்தி ஒரு தகவலும் இல்ல. எப்படி இது எல்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க அவளை நம்பின மாதிரி நாங்க யாருமே அவளை எப்பவுமே நம்பினது இல்ல. அவ இது மாதிரி பல வேலை பண்ணவதா. அதனால அவளை கோயில் கோபுரத்துல உட்கார வைக்காம தரையில நிப்பாட்டி பாருங்க. நிஷா, நான் காரணம் இல்லாம மல்லிய தலைமையில தூக்கி வச்சுட்டு வெண்பாக்கு ஒரு அம்மாவா இருக்கிறதுல அவளெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. இந்த குடும்பத்தை பாத்துக்கிறதுலயும் அவளை அடிச்சுக்க ஆள் இல்ல. அதனால அவளை தலையில தூக்கி வச்சிருந்தேன். அவளை என் குழந்தைய தொலைச்சிட்டு வந்தப்ப நான் அவளை திட்டதான் செஞ்சேன். என் குழந்தை காணாம போய் 3 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் நான் அவகிட்ட முகம் கொடுத்து பேசாம இருக்கேன். ஆனா அதுக்காக நீங்க வாசிக்கிற மகுடிக்கெல்லாம் நான் ஆட மாட்டேன். நாங்க மகுடி வாசிக்கிறோமா மாப்ள? உங்களுக்கு மகுடி வாசிச்சு அப்படியே உங்க சொத்தை எல்லாம் எழுதி வாங்க போறோமா? எங்க பொண்ணை இழந்துட்டு நிக்கிறோம் நாங்க, அத மனசுல வச்சுட்டு பேசுங்க. இன்னைக்கு எங்க பேத்தியையும் இழந்துட்டு நிக்கிறோம். இங்க பாருங்க, நானும் 2 பேரையும் தொலைச்சிட்டு தாங்க இருக்கிறேன். உங்க வழி வேற, என் வழி வேற இல்ல. நானும் இந்த 3 நாளா ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடல. 1 மணி நேரம் கூட கண்ணை சந்து தூங்கல. வெண்பாவை பத்தி ஒரு தகவல் கிடைச்சா இப்பவும் 100 மைல் ஆனாலும் நான் ஓடிக்கிட்டு தாங்க. அப்படி ஓடி ஓடி கால்ல அடிபட்டு இப்ப கால் உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன். அதனால நான் ஏதோ இங்க சந்தோஷமா உட்கார்ந்துருக்க மாதிரி நினைச்சலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சரி மாப்ள, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம். நாங்க அந்த மல்லி உண்டாயிருக்கான்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம பொண்ணு வெண்பாவை வேணும்னே தொலைச்சிட்டான்னு சொல்றோம். அத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் உண்மைன்னா அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறீங்களா மாப்ள? பேச்சு மாறக்கூடாது, சரியா? அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மல்லி என்கிட்ட எதை மறைச்சாலும் இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட மறைக்கவே மாட்டான். அதனால உங்க நேரத்தெல்லாம் வீணாக்காம இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க ஒரு பர்சன் கூட ஒத்தே இல்லாத ஒருத்தைய மலை மாதிரி நம்பிட்டு இருக்கீங்க மாமா. அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். நாங்க கிளம்புறோம். அப்பா வாங்க போலாம். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மல்லிய காணோம். வந்துருவாங்கம்மா. இடம் வேற சரியில்லாம இருக்கு.
நான் ஏற்கனவே மல்லிய தனியா அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். மீறியும் கிளம்பி போனா. இப்ப பாருங்க இன்னும் வரல. அம்மா கூட்டிட்டு போன ஆளு தெரிஞ்சாள் தாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தெரிஞ்ச ஆள்னு சொல்றீங்க, ஆனா நல்ல தொழில் பண்ற மாதிரி தெரியலையே. அவங்கள நம்பி எங்க வீட்டு பொண்ணை வேற அனுப்பியிருக்கோம். அம்மா அவங்க திரும்பி வந்துருவாங்கம்மா, நீங்க தைரியமா இருங்க. வீட்டுல யாருக்கும் தெரியாம வேற கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன ஆக போதோ தெரியல. என்ன மயிலு? அண்ணி தனியா இருக்கீங்களா இல்ல கூட யாராவது இருக்காங்களா? கூட நாங்க வந்து ஆட்டோக்காரர் தான் இருக்காரு. நான் தள்ளி வந்து தான் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லு. அண்ணி அக்கா கன்சீவா இருக்காங்களா? ஏன் ஏன் இந்த கேள்வி இப்ப நீ கேக்குற? இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா நீ? எல்லாருக்கும்னா யாருக்குடி? கதிரேஷன், நிஷா, ராஜி இவங்க 3 பேருக்கு தான் நீ. மாமா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. அவரை பார்க்க தான் கதிரேஷன், நிஷா 2 பேருமே வந்திருக்காங்க. 3 பேரும் தான் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லிருக்காங்க. ஐயோ, இத நான் யார்கிட்டயும் சொல்லலையே. வெண்பா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இதை சொல்லலாம்னு முடிவு பண்ணிருந்தோம். ஆனா அவங்க மாமா கிட்ட சொல்லிட்டாங்களே. ஆனா மாமாவும் அக்காவை விட்டு கொடுக்கல. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அப்படி ஒண்ணு நடந்திருந்தா அந்த விஷயத்த மல்லி முதல்ல என்கிட்ட தான் சொல்லிருப்பான்னு நம்பிக்கையா சொன்னாரு நீ. அது இன்னும் சிக்கலாச்சே. வேற என்ன சொன்னாங்க? சரி மயில, நான் மல்லியை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ விஜய் தம்பிக்கு என்ன தேவைப்பட்டாலும் கூட இருந்து பாத்துக்க. சரிங்க நீ. சரியான ஆளா இருக்கேம்மா. இந்நேரம் அவங்க 2 பேரும் பாத்துருந்தாங்க வெய் கட்டி தோலை உரிச்சிருப்பானுங்க. அவன் ஏற்கனவே கசாப்பு கடைக்காரன். ஆட்டை வெட்டுறதான் அவன் வேலையே. அப்படியே ஆட்டை தோலை உரிக்கிற மாதிரி நம்மள உரிச்சிருப்பான். அவங்கிட்ட போய் மாட்ட இருந்த பாரு. நீ மாட்டுறது இல்லாம என்னைய மாட்ட வச்சிருப்ப. அக்கா அவங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்கக்கா. அவங்கள அப்படியே விட்டுட்டு வர முடியுமா? அங்கதான் உன் பொண்ணு இல்லல, அப்புறம் எதுக்கு துடிக்கிற? ஏன் பொண்ணு இல்லன்னா என்ன? அங்க இருக்கிற குழந்தைங்களும் குழந்தைங்க தானே. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நம்ம காப்பாத்தணும்ல. உன்னை கூட்டிட்டு போய் நான் தெருமுனையில விட்டுறேன். அதுக்கப்புறம் நீ தனியா வந்து உன் வீரத்தை எல்லாம் காட்டு. என்ன மாட்டி விட்டுறாத. என்னாச்சு? என்னாச்சுமா? உன் பொண்ணு அங்க இருக்காளா? பாத்தீங்களா? சரியான ஆளை கூட்டிட்டு வந்திருக்கப்போ இந்நேரம் இவன் நம்ம எல்லாரையும் மாட்டி விட இருந்தா. என்ன மல்லி, என்னாச்சு? நம்ம வெண்பா அங்க இருக்காளா? வெண்பா அங்க இல்ல நீ. ஆனா சின்ன சின்ன குழந்தைங்க 5-6 பேர் இருந்தாங்க. அவங்கள அங்க எப்படி அண்ணி விட்டுட்டு வர முடியும்? ஒரு கட்டையை தூக்கிட்டு அவங்களை அடிக்கிறதுக்கு இந்த அம்மா போயிடுச்சு. துப்பாக்கி வச்சிருக்கவங்க கிட்ட கட்டையை தூக்கிட்டு போனா வேலைக்காகுமா? அவங்க எல்லாம் அவங்களுக்கு எதிரான ஆளுங்க தூரத்துல இருந்தாலே ஆளை காலி பண்ணிடுவாங்க. இந்த அம்மா அவங்க இடத்துலயே அவங்களை அட்டாக் பண்ண ஓடுது. ஐயோ, அப்புறம் என்னாச்சுமா? அப்புறம் என்ன, வாயை பொத்திட்டு இழுத்துட்டு வந்த. வேற என்ன செய்ய முடியும்? நல்ல வேலை அவங்களுக்கு இவங்க தானே தெரியல. தெரிஞ்சிருந்தது முதல்ல ஏன் தோலை உரிச்சிருப்பாங்க. சாரி, மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறது விஷயம் இல்லம்மா. எங்க எப்படி நடக்கணும்னு இவங்களுக்கு தெரியல. நம்ம குழந்தைய தேடி போணுமா? கிடைச்சா பாக்கணும், இல்லன்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடணும். இப்ப பாருங்க, அங்க இருந்து எந்த தகவலுமே தெரிஞ்சுக்க முடியாம போச்சு. எனக்கு அந்த இடத்துல அத்தனை குழந்தைங்களையும் பார்த்ததும் மனசு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால அவங்கள விட்டுட்டு வர முடியல. சில விஷயத்துல நம்ம மனச கல்லு மாதிரி வச்சுக்கணுமா, இல்லனா நமக்கு வேலை நடக்காது. அவங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னா அவங்க நிச்சயம் சுத்து போடுவாங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஆமாமா, பிரச்சனை ஆச்சுன்னா வம்புமா. நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். வந்துருங்கம்மா. மல்லி வா, நம்ம போயிடலாம். அண்ணி அந்த குழந்தைங்களாம் அதெல்லாம் இப்ப யோசிக்க முடியாது மல்லி. முதல்ல நம்ம போயிடலாம். எல்லாம் நம்ம வெண்பா மாதிரி குழந்தைங்க அண்ணி. சரிங்கம்மா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கிளம்புங்க. முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க உயிரை காப்பாற்ற முடியும். வாங்கம்மா, வந்து வண்டியில இருங்கம்மா. வா. மல்லிமா, டாடா என்னை கூட்டிட்டு போக வரவே மாட்டீங்களா? மல்லிமா, டாடா, டாடா. டேய், மல்லிமா, அந்த கம்பவுண்டர் எங்கடா? டாடா. காலையிலேயே ஊசி போட்டு தொலைடான்னு சொன்ன கேட்டானா? இன்னும் அந்த பிள்ளைக்கு ஜுரம் சரியாகல. இன்னும் அவன கூட்டு வரதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நல்லா வந்தான்டா. ஒரு கம்பவுண்டர் வரதுக்கு இவ்வளவு நேரமா? வந்துட்டேன். இதோ ஹலோ வந்துட்டாரு. சிஸ்டர், வாங்க. டென்ஷன் ஆகாதீங்க. யோ, என்னையா மருந்து கொடுத்த? இன்னும் காய்ச்சல் சரியாகல. காலையிலேயே உன்னை ஊசி போட சொன்னல. ஊசி எல்லாம் சட்டுன்னு போடக்கூடாது.
அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்தா தான் இன்ஜெக்ஷன் போடணும். இப்போ காய்ச்சல் கொதிக்குது பாரு, இப்போவாவது இன்ஜெக்ஷனை போடு. ஆக்காட்டு ஆக்காடுமா. வாய் முடிக்க. என்னையா யோசிக்கிற? இப்ப கூட டெம்பரேச்சர் அதிகமா இல்ல. வேற டேப்லெட் கொடுக்கவா? டேப்லெட்லாம் வேண்டாம், நான் சொல்றேன், நீ ஊசியை போடு. எப்பயா ஜுரம் சரியாகும்? ஒரு half an hourல சரியாயிடும். இந்தா. இன்ஜெக்ஷன் போட்டா 1000 rupees. ஊசிக்கு 100 ரூபாயா? மெடிசன் எல்லாம் நான் தான் போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் காஸ்ட் ஆகும். நல்லா பணம் புடுங்குறையா நீ? எப்படி துடிக்கிறா பாரு, செத்துக்கிட்டு தொலை போறாயா? அக்கா அவன் கம்பவுண்டர் தானே, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுக்கா. சரிடா, இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். சரியாச்சுன்னா கூட்டிட்டு போவோம். ஏதாச்சும் ஆச்சுன்னா இங்கே புதைச்சிட்டு போயிடுவோம். அதான் மற்ற 2 பிள்ளைங்க இருக்குல்ல, அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். இந்த பொண்ணு தான் வேணும்னு ஏஜென்ட் சொல்லியிருக்கானே, இப்போ என்ன பண்ணலாம்? டேய், அந்த பொண்ணு இல்லனா என்ன ஆகணும் பாஸ்கெட் கேளு, நம்மளால போராட முடியாது. சீக்கிரம் கேட்டு சொல்லு. இப்படி விட்டீங்கன்னா இந்த பொண்ணோட உயிர் போயிடும். என்ன பண்ணணும்னாலும் சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. இருக்கா, நான் என் பாஸ் கிட்ட கேட்கிறேன். சொல்லு கிருஷ்ணா. சார், அந்த வெண்பாங்கிற பொண்ணுக்கு சிவியரா ஜுரம் வந்துருச்சு. இங்க ஒரு கம்பவுண்டரை வர வச்சு ஊசி போட வச்சோம். பார்த்தா ஃபிட்ஸ் மாதிரி வந்து அவர் ரொம்ப துடிக்கிறா சார். உயிர் பொழப்பாளானே தெரியல. அதான் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு கால் பண்ணேன் சார். கிருஷ்ணா, நீ என்ன முட்டாளா? நம்ம பிசினஸ் உனக்கு தெரியாதா? அந்த ஒரு பொண்ணுக்காக தான் இந்த கன்சைன்மெண்ட் அப்ரூவ் ஆயிருக்கு. அந்த பொண்ணோட ஹார்ட்டுக்காக தான் அவங்க 10 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காங்க. அவ மட்டும் இல்லனா இந்த ஆர்டரே கேன்சல் ஆயிடும். இந்த ஆர்டருக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்க தெரியுமா? நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நாளைக்கு அவ குணமா இருக்கணும். என்ன பண்ணணும்னு நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணு. பாஸ் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. கண்டிப்பா இந்த பொண்ணு வேணுங்கிறாரு. இப்போ என்ன பண்றது? கிருஷ்ணா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க கூட்டிட்டு போலாமா? பொண்ணு டாக்டர் கிட்ட சொல்லுவாளே, என்ன கடத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு. அது பரவாயில்லையா? நாம என்ன தொழில் பண்றோம்னு அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் டைப் தான். நாம அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். அப்படின்னா கூட்டிட்டு போலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரவான்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். முத்து, அக்கா, இந்த ஏரியா விட்டு கொஞ்சம் சீக்கிரம் போயிடு. எனக்கு மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. இதோக்கா போயிட்டே தான் இருக்கேன். என்ன காரியம் பண்ணிட்டா இந்த பொண்ணு? இத்தனைக்கு படிச்சு படிச்சு சொல்லி தானே கூட்டிட்டு போனேன். ஒரு நிமிஷத்துல எனக்கு கொலையே நடுங்கி போச்சு. உனக்குலாம் அவங்கள பத்தி தெரியாது. அதான் நீ அப்படி துணிஞ்சிட்ட. அவங்க பண்ண எத்தனை கொலைகளை நான் கண்ணால பாத்திருக்க தெரியுமா? இறக்கமே இல்லாத காட்டு மிராண்டிங்க. அவனுங்க கறி வெட்டுறவனுங்க. அதனால ஒருத்தரை அவனுங்க வெட்டி கறி தனியா எலும்பு தனியா பிரிச்சு போட்டுருவானுங்க. அப்படிப்பட்ட பாவிங்க. அக்கா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. இப்ப கூட அந்த குழந்தைங்களை விட்டுட்டு வந்தது எனக்கு ஒருத்தனா தான் இருக்கு. எவ்வளவு சின்ன குழந்தைங்கக்கா, ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அழகா இருந்தாங்க. குழந்தைங்களை தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வங்களை நாம அங்க விட்டுட்டு வந்துட்டோம். பாவத்திலேயே பெரிய பாவம் எதுன்னு தெரியுமா? நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்காம போறதுதான். அந்த குழந்தைங்களாம் பிஞ்சு குழந்தைங்க, வாழ வேண்டிய குழந்தைங்க. அந்த குழந்தைங்களை காப்பாத்தாம வந்துட்டோமே. அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுல என் உயிரை போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அங்க நான் ஏன் உயிரை கொடுத்திருந்தா வேற யாராவது ஏன் குழந்தைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டீங்களே. குழந்தை உயிரை விட நம்ம உயிர் பெருசா என்ன? எனக்கு தப்பிச்ச மாதிரி தெரியல, பெரிய துரோகம் பண்ண மாதிரி தான் தெரியுது. எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுக்கா. நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே உரைக்குது. ஒரு நிமிஷம் ரொம்ப சுயநலமா நடந்துட்டல. குழந்தைங்களை விட நம்ம உயிர் அவ்வளவு பெருசா என்ன? வாழ போற குழந்தைங்களை விட்டுட்டு சாக போற நாம தப்பிச்சு வந்துட்டோமே. இப்பதான் நம்ம ஓடி வந்தது எனக்கே அசிங்கமா தெரியுது. நம்ம மறுபடியும் போய் அந்த குழந்தைகளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவோமா? போலாம்க்கா, இப்பவே போலாம்.
அண்ணே வண்டியை திருப்புங்கண்ணே. மல்லி மல்லி இரு, நல்லதுக்கு தான் நீங்க 2 பேரும் அங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த அக்கா சொல்றத கேட்டா அங்க போய் அந்த குழந்தைங்களை நம்ம போய் காப்பாத்த முடியாதோன்னு தோணுது. அவ்வளோ பெரிய ரவுடி கூட்டத்துல நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ ஒண்ணு பண்ணு, ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாம அப்படியே இந்த விஷயத்த தீபிகா கிட்ட சொல்லிடு. தீபிகா ஒரு போலீஸ் படையை கூட்டிட்டு போய் அந்த குழந்தைங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆமாம்மா, அவங்க சொல்றதுதான் புத்திசாலித்தனமான முடிவு. அங்க போலீஸ் படையோட போனாதான் அந்த குழந்தைகளை காப்பாத்தி கூட்டிட்டு வர முடியும். ஆமாமா, போலீஸ்ல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்கள அனுப்புங்க. ஏன்னா அந்த ரவுடிங்க பயப்படுற ஒரே இடம் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான். இப்பவே நான் கால் பண்றேன். ஹலோ, நான் மல்லி பேசுறேன். சொல்லு மல்லி. இப்போ நீ எங்க இருக்க? நான் கும்மிடி பூண்டி தாண்டி பூங்குளம்னு ஒரு இடத்துல இருக்கேன் மேடம். அங்க எதுக்கு போனீங்க மல்லி? குழந்தையை கடத்தி வச்சிருக்கிறவங்க இந்த பகுதியில தான் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் மேடம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணனோட இங்க நான் தேடி வந்தேன். Taste the Daily. Taste the Daily.